மின்னாசான் கொனிச்சிவா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம நிஹோங்கோன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது காஞ்சி. ஸோ இந்த காஞ்சி பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொம்மையாக இருக்கா. இது ஆக்சுவலாக காஞ்சிங்கிறதுவே காஞ்சின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? காஞ்சின்னா சைனீஸ் கேரக்டர்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி ஜாப்பனீஸ் சைனீஸ் கேரக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் கேரக்டர் எல்லாமே வெறும் இது மாதிரி பொம்மையாக எழுதியிருக்கோம். அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸில் வந்துட்டு இந்த 3 ஃபஸ்ட்டு காஞ்சி, 2வது ஹிரகானா, 3வது கத்தக்கானா சொல்லியிருக்கேன் இல்லையா, 3மே வந்து கலந்து வரும். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம வந்து வேர்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ 2வது இருக்கிறது ஹிரகானா வந்துட்டு நேட்டிவாக டெவலப் பண்ணப்பட்ட லெட்டர்ஸ். ஓகேங்களா? கடைசியாக இருக்க கத்தக்கானாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலண்ட்டாக இப்போ ஹிரகானான்னு எழுதியிருக்கேன் இல்லையா, அதை வந்து கத்தக்கானாலையும் ஹிரகானாலும் எழுத முடியும். ஏன்னா லைக் இங்கே ஒரு ஏ இருக்குன்னா அங்கேயும் ஒரு ஏ இருக்கும், இங்கே இருக்குன்னா அங்கேயும் இருக்கும். அது மாதிரி எல்லா லெட்டர்ஸும் அப்படியே இருக்குது. என்ன வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி எழுதுனா நேர்கோடு, இப்போ கீழே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா லைக் மேலே வந்து ஹிரகானா அப்படி சுழிச்சு எழுதுகிறோமா, வளைச்சி நெளிச்சு சுழிச்சு எழுதுகிறோம். அது இது பார்த்திங்கன்னா அப்படியே கா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கா, ஹீரா கா, அந்த மேலே தக்குத்தைன்னு சொல்லுவாங்க 2 கோடு வர்றது. அதை எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா இது கா. சரிங்களா? இது காங்கிறது வளைச்சி போட்டிருக்கோமா. இதே வந்துட்டு கத்தக்கானால ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கா, அந்த கா வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்படி போட்டு நேராக போட்டு இப்படி போடணும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஒரு ஈஸியாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸில் எழுதுறது கத்தக்கானா. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் இங்கிலீஷ் வேர்ட்ஸு, பிறமொழி சொற்கள்னு தமிழ் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம தமிழில் எழுதும்போது எந்த டிஃப்ரென்சியேஷனும் இருக்காது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் வேறு நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயும் எல்லாம் நினச்சிக்குவோம். ஆனால் அதை கிளியராக பாயிண்ட் அவுட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக வந்துட்டு கத்தக்கானாவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சில பக்கம் வந்து இந்த பொட்டானிக்கல் நேம்ஸு இது மாதிரி யூஸ் பண்ணுறது, அது மாதிரிங்கிறது கூட கத்தக்கானாவை யூஸ் பண்ணுறாங்க. பட் லோன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிறமொழி சொற்களை யூஸ் பண்ணுறதுக்கு தான் கத்தக்கானாவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான். ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே யாராச்சும் ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா லைக் நீங்கள் 3 லெட்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுதான் காஞ்சி, ஹிரகானா, கட்டக்கானா. ஓகேங்களா? ஸோ இந்த போன வீடியோவில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரோமாஞ்சின்னு சொல்லியிருப்பேன். அது எப்படின்னா வந்துட்டு லைக் இதுக்கு நிகராக வந்து எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும் இல்லையா இனிஷியலாக. ஸோ இந்த லெட்டர்ஸ் கற்றுக்க முன்னாடி இங்கே ஒன்று படிக்கிறதுக்கு வந்துட்டு இப்போது வந்து உங்களுக்கு ஹிரகானான்னு இருக்கு இல்லையா, இதுக்கு மேலேயே வந்துட்டு மேக்ஸிமம் மேலே தான் எழுதியிருப்பாங்க. சில டைம் வந்துட்டு கீழே கூட எழுதுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுத்து ஹி, 2வது எழுத்து ஆர்ஏ ரா, 3வது எழுத்து ஜிஏ கா, 4வது எழுத்து நா என்ஏ. ஸோ இப்படி எழுதிட்டேன். இது மாதிரி நீங்கள் ஜப்பானில் போனீங்கன்னா நிறைய சைன் போர்ட்ஸ்லேயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஹிரகானில் எழுதியிருப்பாங்க, மேலே அந்த ரோமான்ஸ்ன்னு சொல்கிற இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்பாங்க. ஸோ தட் லைக் ஃபாரினர்ஸ்க்கு அது படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக எளிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க, 3 கேரக்டர்ஸ் இருக்குது, காஞ்சி, ஹிரகானா அண்ட் கத்தக்கானா. அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.